பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசுமே. இயேசுவே பேசுமே. இயேசுவே பேசுமே. பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. என் பாரு சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரு சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உயர்த்தி என்னோடிருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உயர்த்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே பேசுமே. இயேசுவே பேசுமே. இயேசுவே பேசுமே. இயேசுவே பேசுமே. பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே பேசுமே. இயேசுவே பேசுமே. இயேசுவே பேசுமே. இயேசுவே பேசுமே. பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ.
கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் வாரந்தோறும் நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்குள் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபை தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறபடியால் மகிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற தம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் அமைக்க ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சத்தம் சவுலுக்கு கிடைத்தது. அவன் பவுலாக மாறுவதற்கு முன்பு அவன் சவுலாக, ஒரு துன்மார்க்கனாக, தேவனுடைய சபையை பாழாக்கக்கூடிய மனிதனாக, கர்த்தருடைய ஜனத்தை துன்பப்படுத்தக்கூடிய மனிதனாக இருந்தான். இப்பொழுதும் தமஸ்குவுக்கு அவன் கர்த்தருடைய ஜனத்தை துன்பப்படுத்துவதற்காக தான் சென்றான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு துஷ்ட மனிதனா அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும்போது காணப்பட்டான். இப்போ வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். அப்போ அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன். வேதத்திலே ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக தேவதாசர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு மெய்யான தெய்வம். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பேசுகிறவர். பிள்ளைங்க ஒரு அருமையான பாடலை பாடினாங்க, பேசும் தெய்வம் நீர். அவர் பேசுகிறவர். அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள் வேதத்திலே அநேகர் இடம் பெற்று இருக்கிறாங்க. ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தோட்டத்திலே அவருடைய சத்தத்தை அவன் கேட்டான். இந்த மாதிரி ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவன் அதற்கு பதில் சொல்லுகிறான். அதுபோல
எலியாவை கூப்பிட்டார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது, கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவை இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? கர்த்தருடைய மெல்லிய சத்தம் எலியாவை கூப்பிட்டு, உனக்கு இங்கே என்ன காரியம்? இங்கே எதுக்கு நீ வந்திருக்கிற என்று எலியாவை கேட்டார். அவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. ஏசபேலுக்கு பயந்து, ஏன்னா நாளைக்கு இந்நேரம் உன் தலையை வெட்டிடுவேன்னு சொன்னான். பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்ததுனால அதற்கு ஈடாக உன்னை நான் கொன்னுருவேன்னு சொன்னான். பயந்து ஒரு சூறை செடியின் கீழே வந்து படுத்து, போதுங்க தாவே, என் ஜீவனை எடுத்துக்கோங்க, நான் சாகணும் என்று கேட்டான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அடையும் தண்ணீரும் கொடுத்து அதை வாங்கி புசித்து குடித்து படுத்துக்கிட்டான். 2ஆம் தரமும் சாப்பாடு கொடுத்தார். அதை சாப்பிட்டவன் 40 நாட்கள் ஓரேப் பர்வதம் வரைக்கும் இரவும் பகலும் நடந்து சென்று அங்கே ஒரு கெபிக்குள்ளே இருந்தான். கர்த்தருடைய மெல்லிய சத்தம், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? நான் உன்னை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இங்கே நீ வந்து இருக்கிறியே என்று எலியா கர்த்தருடைய சத்தத்தை அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டான். இன்னும் பழைய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் கேட்ட எத்தனையோ தேவ தாசர்கள். அதுபோல் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலும் தம்முடைய சீசர்களிடத்தில் அநேகரிடத்தில் பேசுகிறதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும் பேதுருவை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். பேதுருவுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. வாசிங்க. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று ஒரு சத்தம் சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய சத்தம். ஒரு துப்பட்டி திறந்த வானத்திலிருந்து கீழே இறங்கி வருது. அதில் எல்லா காட்டு விலங்குகளும் இருக்கிறது. எழுந்திரு, இதை அடித்து புசி என்று ஒரு சத்தம் பேதுருவுக்கு உண்டாகிறதை பார்க்கலாம். அப்படியே இந்த வேத புத்தகத்தின் கடைசி புஸ்தகத்தில் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளானான். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பெரிய சத்தம். எலியாவுக்கு கேட்டது கர்த்தருடைய சத்தம், ஒரு மெல்லிய சத்தம். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது எக்காலம் போன்ற ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்ன சொன்னது? அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று அந்த சத்தம் சொன்னது. இப்படி வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அநேக தேவதாசர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்ட அனுபவம். பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கோம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உண்டாக்கினவர் காணாரோ. அப்படியே தான் வாயை உண்டாக்கினவர் பேச மாட்டாரா? கண்களை உண்டாக்கினவர் நம்மை பார்க்கிறார், காதை உண்டாக்கினவர் நம் சத்தத்தை கேட்கிறார். அப்படியே வாயை உண்டாக்கினவர் நம்மளையும் பேச வச்சு அவரும் நம்மோடு கூட அவர் பேசுகிறார்.
ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசும் தெய்வம். ஏனென்றால் அவர் உயிருள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். கல்லோ மண்ணோ மரமோ உயிரற்ற ஒரு பொருள் அல்ல. அவர் உயிருள்ளவர், சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறவர். எரேமியா சொல்லுவார் தன்னோட புஸ்தகத்தில், எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ளவர், அவருக்குள்ள உயிர் இருக்குது, உயிரற்றவர் அல்ல. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறபடியால் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே தெய்வம், கர்த்தர் ஒருவரே நம்மை உண்டாக்கினவர். நாமும் அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், இந்த மெய்யான தேவனுக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4 அவர் சொல்லுவார், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. உலகத்துல பல தெய்வங்களை சொல்லுறாங்க. அநேக தேவர்கள், தேவதைகள், இன்னும் கர்த்தாக்கள் அநேகம் இருக்குது. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, பிதாவாகிய தேவன் ஒருவரே, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, நாமும் அவரால் உண்டாயிருக்கிறோம். அடுத்த வசனம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர், அவர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, நாமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனத்துல பார்த்தா, இந்த அறிவு அநேகருக்கு இன்று வரைக்கும் இல்லை. மெய்யான தெய்வத்தை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு உலகத்துல அநேகருக்கு இன்று வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த வசனம், ஆகிலும் இந்த அறிவு மெய்யான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை, அநேகரிடத்துல இல்லை. கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தையும் தெய்வம் என்று இன்றைக்கு அநேகர் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் மெய்யான தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் படித்து கொண்டு இருக்கிற காலத்தில் நான் முதலா என்னுடைய சிநேகிதிகளிடத்திலிருந்து நான் கேள்விப்பட்ட ஒரு முதல் வார்த்தை, இயேசு பேசுவார், அவர் உயிருள்ள தெய்வம் என்று என்னுடைய சிநேகிதிகள் சொன்னாங்க. நாங்கள் பரம்பரையா இந்து குடும்பத்தான். நாங்கள் ஆனமலை ஹில்ஸில் என்னுடைய பெற்றோர் அங்கே இருந்தாங்க, அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்தேன். இப்போ ஹாஸ்டலில் தங்கி நான் படித்து கொண்டிருந்தேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேர்ள்ஸ்
நாங்கள் ஒரே குரூப்பாக இருந்து சாப்பிட போனாலும், டீ சாப்பிட போனாலும், உட்காந்து பேசுகிறதா இருந்தாலும், கிளாஸுக்கு போகிறதா இருந்தாலும் நாங்கள்லாம் ஒன்றா போவோம். ஒரு முறை ஒரு மாலை வேளையிலே நாங்கள் எல்லோரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் கூட இருக்கிற ஒரு கேர்ள் சொன்னான். பல காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் பேசுவோம். அன்றைய தினத்தில் அவள் ஒரு காரியத்தை சொன்னான். உலகத்தில் எவ்வளோ தெய்வங்கள் சொல்லுறாங்க, இதில் எதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு பேச தொடங்கினான். அப்போ எங்கள் கூட இருக்கிற ஒரு முஸ்லீம்கள் அவ சொன்னா, எங்கள் அல்லாஹ் தான் உண்மையான தெய்வம். ஏன்னா அவருனால பல அற்புதங்கள், பல அடையாளங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அவரு தான் உண்மையான தெய்வம் என்று அவ சொன்னான். இன்னொரு ஹிந்து கேர்ள் அது சொல்லிச்சு, இல்லை எங்கள் தெய்வம் தான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு கோவில்களில், பல டெம்பிள்களில் என்னெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்குது, அதிசயங்கள் நடந்திருக்குது. ஆகவே எங்கள் தெய்வம் தான் உண்மை என்று சொன்னான். அதன் மத்தியில் எனக்கு ரொம்பவே நெருங்கின ஒரு சிநேகிதி, அவள் பேர் பிரேமா. அந்த பொண்ணு சொல்லிச்சு, இயேசுதான் உண்மையான தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், அவர் பேசுவார். இதான் நான் முதலா கிறிஸ்துவை குறித்து நான் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசு உயிருள்ள தெய்வம், அவர் பேசுவார். நான் உடனே அது என்னோட உள்ளத்தில் அது எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. நான் உடனே அந்த கேர்ள் கிட்ட கேட்டேன், என்கிட்ட பேசுவாரா, நான் அவரோட சத்தத்தை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அவ சொன்னா, ஓ தாராளம், கர்த்தரோட சத்தத்தை நீ கேட்க முடியும் என்று சொன்னான். எங்கள் கூட நீ ப்ரேயருக்கு வா, கர்த்தரோட சத்தத்தை நீ கேட்கலாம். அன்று முதல் நான் அந்த கிறிஸ்தவ பிள்ளைங்களோடு கூட சென்று, நாங்கள் பரம்பரையாக இந்துக்கள் தான், கிறிஸ்துவை ஒன்றும் அறிந்தவர்கள் அல்ல. நான் அவ கூட போய் ஒவ்வொரு மாலை வேளையிலும் ஜபத்தில் பங்கு பெற்று வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் இருக்கும் ஜபத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் இயேசு பேசலை. நான் அப்போ நினச்சேன், எப்படி தெய்வம் பேசுவார்? மனிதர்களிடத்தில் தெய்வம் பேசுவாரா? பேச மாட்டார். அதனால் இதை நம்பக்கூடாது என்று நான் ஜபத்துக்கு போகாமல் இருந்தேன். அப்புறம் ஒரு 4 நாட்களுக்கு பின்பு என்னுடைய சிநேகிதி பிரேமா என்னை அழைச்சான். அந்த 4 நாட்களுக்கு முன் அந்த 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 வேளையில் எங்கள் கூட தான் சாப்பிட்றதுக்கு மெஸ்ஸுக்கு வரும், ஆனால் சாப்பிட மாட்டான். அப்படி கிச்சனில் போய் ஒரு டம்ளர் பால் வாங்கி குடிச்சிட்டு போயிடும். அது உபவாசத்தில் இருந்திருக்குது, ஆனால் எங்களுக்கு தெரியாது. உபவாசத்தில் இருந்து, இயேசுவே நீங்கள் உண்மையான தெய்வம், அது நீங்கள் சுலோச்சனாவுக்கு வெளிப்படுத்தணும். நீங்கள் பேசக்கூடிய தெய்வம், அவள்கிட்ட நீங்கள் பேசணும் என்று அவள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாள். 4வது நாள் என்னுடைய சிநேகிதி என்னை அழைச்சா, நீ இன்றைக்கு கட்டாயம் எங்களோட நீ ஜபத்தில் வந்து நீ பங்கெடுக்கணும். கர்த்தர் உங்கிட்ட பேசுவார், அவர் உயிருள்ள தெய்வம், அவர் பேசுவார், நீ அவரோட சத்தத்தை கேட்க முடியும் என்று அழைச்சா. அப்போ நான் வற்புறுத்தி கூப்பிடுறா என்னுடைய சிநேகிதியாச்சே என்று நான் கூட போனேன். அவங்க எல்லாரும் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டு உட்காந்துக்கலாம் என்று ஒரு 10 அடி தூரம் நான் தள்ளி போய் உட்காந்துக்கிட்டேன். இவர்கள் மிக ஊக்கமாக கர்த்தரை நோக்கி அப்படி ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே, நீர் உண்மையான தெய்வம் என்பதை வெளிப்படுத்துங்க, அறியாதவர்களுக்கு, இந்த அறியாத இந்த பிள்ளைக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும் என்று அப்படி ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபத்தை பார்த்து நான் பயந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் பேச போகிறாரு அப்படின்னு என் மனதில் தோணுது. நான் நினச்சேன் வானம் அப்படி திறக்கும்,
இயேசு வெளிப்படுவார், இயேசு பேசுவார் அப்படின்னு நான் நினச்சி வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய சிநேகிதி, எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது, அவள் ரட்சிக்கப்பட்டவள் பரிசுத்தாவி பெற்றவள் என்பதெல்லாம் பிறகுதான் தெரியும். ஏன்னா ரட்சிப்பு என்றாலும் பரிசுத்தாவி என்றாலும் எல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. அவள் திடீரென்று, என் மகளே, இன்றைக்கு என்னுடைய ஆவியை உன் மீது ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் நினச்சேன், இயேசு பேசுவார் அப்படின்னா இதைத்தான் சொல்லுவாங்க போல. ஆனால் எப்படி, இது ஒரு பெண்ணோட சத்தம், இது இயேசுட சத்தம்னு எப்படி நம்ப முடியும்? ஆனால் எங்கள் எல்லாருக்குமே ஒரே வயது தான். ஆனால் அவள், என் மகளே, இன்றைக்கு என்னுடைய ஆவியை உன் மீது ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லுறத அவளுக்கு அங்கே யார் மக? அப்போ இது இயேசு பேசுகிறார் என்று சொல்லுவாங்க போல. இதையெல்லாம் நம்ம நம்பிடவே கூடாது என்று நான் தீர்மானித்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் என்கிட்ட எழுந்து வந்து, சுலோச்சனா, நீ எங்கள் கூட வந்து உக்காந்து ப்ரே பண்ணு, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பரிசுத்தாவியை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னான். பரிசுத்தாவி என்ன கேள்விப்பட்டதே இல்லை. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு வேண்டாம், என்னை விட்டுரு, எனக்கு அது வேண்டாம் என்று சொன்னேன். அவள் சொல்லிட்டு போய் திருப்பி உக்காந்து திரும்பி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது மறுபடியும் அவளுக்கு அந்த வார்த்தை வருகிறது, என் மகளே, இன்றைக்கு என்னுடைய ஆவி உன் மீது ஊற்றுவேன். நினச்சேன், இவ திரும்பி நம்மளை வந்து கூப்பிட தான் போகிறா. சரி, நம்ம போய் உட்காருவோம், பரிசுத்தாவி எனக்கு தெரிஞ்சு தானே வரும், எனக்கு தெரியாமலா வரப்போகுது, பார்த்துக்கலாமே அப்படின்னு நான் போய் அவங்களோட நான் இந்த ஜபத்தில் உட்கார போனேன். உட்காந்துட்டு அவங்களையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அவங்கள போல் நம்மளும் கண்ண மூடுவோமே, என்னதான் நடக்க போகுது என்று நானும் அவர்களைப் போல கண்களை நான் மூடினேன். திடீர்னு கொஞ்ச நேரத்துக்குள்ள, ஒரு சில நொடிக்குள், ஒரு பெரிய ஒரு நெருப்பு பந்து வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வருகிறது எனக்கு தெரியுது. உடனே கண்ணை விழிச்சிட்டேன். கண்களை விழித்த போது அப்பையும் தெரியுது, அப்படியே ஒரு நெருப்பு பந்து அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணை மூடினாலும் தெரியுது, கண்ணை திறந்தாலும் தெரியுது. அது அப்படியே கீழே இறங்கி 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 வரதை பார்த்தோன்னே எனக்கு கிட்ட வரும்போது எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆனால் அப்படியே என் தலை மீது வந்து இறங்கினது, அவ்வளோதான் தெரியும். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுனே தெரியாது. அந்நிய பாஷையோடு அதில் நான் கர்த்தரை புகழ்ந்து பாடி, எவ்வளோ நேரம் என்ன நடந்தது அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் கண்களை விழித்து பார்க்குறேன். என் கூட இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் பயந்துட்டாங்க. இவளுக்கு கிறிஸ்துவே தெரியாது, ஆனால் இவளுக்கு பரிசுத்தாவி வந்து இவ்வளோ வல்லமையாக இறங்கிருச்சே என்று அவங்கெல்லாம் எழுந்து தள்ளி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பயந்து. நான் அப்படி கண்களை விழித்த உடனே அப்புறம் என் கிட்ட வந்து, வா நம்ம ரூமுக்கு போயிடலாம் என்று என்னை அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு தமிழே பேச வரல. அந்நிய பாஷையாவே, வாயத்திறந்த அந்நிய பாஷையாவே வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த நாள் கிளாஸுக்கு போகணும். ஃபஸ்ட் பீரியடில் வர மிஸ்ஸு முதல் கேள்வி என்கிட்ட கேட்பாங்க, வாயை திறந்த அந்நிய பாஷை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இயேசுவே எனக்கு இது என்னை விட்டு போயிடணும், இது என்னை விட்டு போக வேண்டும் என்று நான் அதுக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னை அப்படி பரிசுத்த ஆவியால் என்னை அபிஷேகித்தார். ஆனால் இயேசு பேசவில்லை. அவர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்கல. ஆனால் எனக்குள்ள தெரியுது, எனக்குள்ள ஒரு வல்லமை வந்து இறங்கி இருக்கிறது தெரியுது. விடுமுறை நாட்கள் வந்தது, நான் வீட்டுக்கு போனேன். அப்போ என்னுடைய அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இயேசு தான் உண்மையான தெய்வம். அவங்க சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு எத்தனையோ தெய்வம் இருக்குது, அதுக்கே நம்ம உண்மை இல்லை, இது வெளிநாட்டு தெய்வம், இது அதையே நம்மளுக்கு அப்படின்னு அநேக தடவை சொல்லியிருக்கிறாங்க. நான் என்னுடைய அம்மா கிட்ட சொல்லுறேன், அம்மா இயேசு தான் உண்மையான தெய்வம். அப்போ இந்த பிள்ளைங்க எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அம்மா கிட்ட சொல்கிறேன். அவர் வியாதியஸ்தரை குணப்படுத்துவார், செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புவார், குருடர்களுக்கு பார்வை அளிப்பார், குஷ்டரோகிகளை குணப்படுத்துவார், இப்படியெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறாருமா. இயேசு தான் உண்மையான தெய்வம். ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்டவங்க அல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றுமே சொல்லலை. அடுத்த நாள் காலையில் நான் எழும்புறதுக்கு முன்னாடியே என்னுடைய தகப்பனார்
மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 7:30 மணிக்கே அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தேமி அழுகிற சத்தம் கேட்டுச்சு. நான் உடனே எழுந்து வந்து அப்பா அதுக்குள்ளே போயிட்டாங்க. அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா அப்பா அழணும், எதுக்காக அழுதாங்க? அப்பா அம்மாவும் அழுதாங்க. அவங்களுக்கு இடுப்பில் ஒரு கட்டி போல் வந்திருக்குது. அதை வந்து நிறையா டாக்டர்ஸ் கேன்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்பாவும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சைனா, ஜப்பான் இங்கெல்லாம் வேலை பார்த்தவங்க. நோய்களை குறித்து நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஆகவே தான் அழுதாங்க. அப்போ அம்மா என்னிடத்தில் சொன்னாங்க, நேற்றுக்கு நீ சொன்னையே இயேசு உண்மையான தெய்வம், அவர் வியாதிகளை எல்லாம் குணப்படுத்துவார், அப்படி சொன்னையே, நீ அம்மாவுக்காக ஜெபம் பண்ணு, நான் நல்லா இருவேன் என்று சொன்னாங்க. ஆனால் எனக்கு இயேசு சுகப்படுத்தினவங்களை நான் பார்த்ததில்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னதை நான் சொன்னனே தவிர எதையுமே நான் அனுபவபூர்வமாக இல்லை என் கண்களால் பார்க்காதனால எனக்கு நம்பவே முடியல. எப்படி இயேசு சுகப்படுத்துவாரா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே எனக்கு ஹாஸ்டலில் ப்ரே பண்ணும்போது எப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்து என் மீது இறங்கினதோ அதே மாதிரி அதே பவர் என் மீது வந்து இறங்கினது. உடனே என்னுடைய கை, வலது கை நல்ல அப்படி ஹெவியாக கனமாக தோணுது. என்னை அறியாமலேயே கை வந்து புஷ் பண்ணுது அம்மா மேலே வைக்கிறதுக்கு. நான் உன்னையே கை ஒன்றுமே தெரியாது எனக்கு, ஆனால் அம்மா மீது கை வைத்தேன். கை வைத்து, இயேசுவே எங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுங்க. அப்படி எங்கள் அம்மா மரிக்கணும், மரித்து தான் போவாங்க என்றால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும், எங்கள் அம்மாவை நீங்கள் விட்டுறணும், எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னோன்னே என்னுடைய அம்மா என் வாயில் கை வச்சிட்டாங்க. போதும், நீ ஜெபம் பண்ணிடுது. அம்மாவுக்கு சுகம் வேணும்னு கேட்குறதா, அம்மாவுக்கு பதிலாக என்னை எடுத்துக்கோங்கன்னு கேட்குறதா அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு எங்களுக்கு அந்த லீவு முடிஞ்சு நான் காலேஜ் வந்துட்டேன், ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய அம்மா சுகம் இல்லாமல் இருக்காங்கன்னு. அப்போது என்னுடைய தகப்பனார் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது ஒரு அண்டர்லைன் பண்ணின ஒரு சென்டென்ஸில் இருந்தது, இயேசு உண்மையான தெய்வம், நம்முடைய அம்மாவுக்கு அற்புதமான சுகம் கிடைத்திருக்கிறது. நான் கதறி அழுதுட்டேன். அழறதுக்கு ஒரு இடம் தேடி எங்களோட காலேஜில் உள்ள ப்ளே கிரவுண்டுக்கு போய் அந்த ஹை ஜம்புக்கு குழியாக இருக்கும், அதில் மணல் கொட்டியிருப்பாங்க, அந்த குழிக்குள்ளே போய் உட்காந்து வானத்தை பார்த்து அழுன்னு அழுது நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். கர்த்தரை நாங்கள் அறிந்தவர்கள் அல்ல, பைபிள் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்து விட்டாரே என்று எனக்கு அதை நினச்சே பார்க்க முடியல. அப்படி எனக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்னுடைய சந்தோஷம் எனக்கு அது கொஞ்ச நாள் தான். அவர் திரும்ப எனக்கு மனதுக்கு ஒரு சோர்வு வந்தது. ஏனென்றால் நான் முதலாக கேள்விப்பட்ட வார்த்தை, இயேசு பேசுவார், இயேசு உயிருள்ள தெய்வம், ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுவார் என்று தான் சொன்னாங்க. ஆனால் இயேசு பேசலையே. பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு கிடைச்சிருக்குது. எங்கள் குடும்பத்தில் என்னுடைய அம்மாவுக்கு அற்புதமான ஒரு சுகம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இயேசு பேசலை. எனக்கு திரும்பவும் சந்தேகம் வந்துருச்சு. இயேசுவோட சத்தத்தை நான் கேட்கணும், கேட்டாதான் நான் அவரை நம்புவேன் என்ற ஒரு மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஒரு நாள் மிகவும் சோர்ந்து போய் நான் கிளாஸ் அட்டன் பண்ணலை, சாப்பிடலை, என்னுடைய ரூமில் படுத்திருந்தேன். மற்றவங்களாம் கிளாஸ் போயிட்டாங்க. அப்படி நான் படுத்திருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் பார்த்தேன். அது ஒரு கனவு தான். திடீரென்று இந்த உலகம் முழுவதையும் நான் பார்க்கிறேன்.
உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான சந்தோஷம் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. மேலே நான் வானத்தை பார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. வானத்தை பார்க்குற, வானம் திறக்குது. அங்கே பரலோகம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் எனக்கு வானம் திறந்து உள்ள அங்கே வெண்மையான ஆடை தரித்து நல்ல அழகான மியூசிக்கோட அழகான பாடல் பாடி அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கும் பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கிறேன். உலக சந்தோஷம் அது அழிஞ்சு போகும். ஆனால் பரலோக சந்தோஷம் நித்தியமாய் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அப்போது இயேசுவே எனக்கு அந்த சந்தோஷத்தான் வேணும், இந்த மேலான சந்தோஷத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த திறக்கப்பட்ட வானத்திலிருந்து ஏதோ ஒன்று அப்படியே இறங்கி வருகிறது எனக்கு தெரியுது. என் கிட்ட வரும்போது அது ஒரு உள்ளங்கை, அதில் நடுவில் தழும்பு இருக்குது. அன்றைக்கு தெரியாது இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் நமக்காக சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டது என்பது. தழும்புள்ள கரம் அது இயேசு கிறிஸ்துவின் கரம் என்பது அன்றைக்கி எனக்கு தெரியாது. அந்த கரம் வந்து என்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு சமுத்திரத்து மட்டத்தில் நிறுத்திச்சு. சமுத்திரத்து மேலே நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த கை என்னை அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்க வச்சிருச்சு. அந்த கையும் சமுத்திர தண்ணியை தொடுது. அதன் பிறகு அந்த கை அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. நானும் தண்ணிக்குள்ளே மூழ்கி அப்படின்னு எழும்பிட்டேன். எழுந்து உட்காந்து இது என்னன்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்னுடைய சிநேகிதிகளிடத்துலையும் இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. 2-3 மாதங்கள் இருக்கும், கடந்து போய் விட்டது. அப்போ எங்கள் ஹாஸ்டலுக்கு நான் இப்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த சபையில் இருக்கிற மதர் எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தாங்க. எங்கள் காலேஜ் பிரின்சிபல் அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம். அப்போ கிறிஸ்துவ பிள்ளைங்களை ஆலயத்துக்கு ஆராதனைக்கு கூப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து நானும் அவங்களோட சர்ச்சுக்கு போயிட்டேன். அப்போ அங்கே பாஸ்டர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, என்னுடைய சிநேகிதி அவள் அந்த சபையில் உள்ளவ, அதனால் அவளுக்கு எல்லாமே தெரியும், இவங்க தான் பாஸ்டர் என்று அறிமுகப்படுத்தினான். அப்போ அவரை பார்த்தா ரொம்ப ஸ்லிம்மாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்தில் இருந்தாங்க. நான் பாஸ்டர்னால் ஒரு டாக்டர் மாதிரி, கலெக்டர் மாதிரி அப்படி இருப்பாங்க போல் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் இவர் இவ்வளோ எளிமையாக இருந்தது பார்த்தோன்னே இவரா பாஸ்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் சொன்னார், நீ 2 மாதத்துக்கு முன்பு நீ ஒரு கனவு பார்த்த, வானம் திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கை உன் மீது தலை மீது கை வைத்து தண்ணிக்குள்ள உன்னை மூழ்க வச்சது போல நீ ஒரு சொப்பனம் பார்த்துருக்கிற. அதுதான் நீ எடுக்க வேண்டிய ஞானசானம். நீ அந்த ஞானசானத்தை எடுத்தால்தான் இயேசு உனக்குள் வருவார், நீ அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. இவரா பாஸ்டர் அப்படின்னு நான் நினச்சனே, அதே இருதயத்தில் இவர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவாக இருக்குமான்னு நினச்சிட்டேன். இவருக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்த கனவை இவர் எப்படி சொல்கிறாரே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ அது எடுக்க வேண்டிய முழுக்கு ஞானசானம். நான் உடனேயே அதற்கு கீழ்ப்படிந்தேன். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அதுதான் ஞானசானம், அதுதான் ரட்சிப்பை கொண்டு வரும், அதுதான் ஒரு மெய்யான கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அது அடிப்படையானது. உன்னை ஞானசானம் பெற்றேன். ஞானசானம் பெற்று பாஸ்டர் என் தலை மேலே கை வச்சு ஜெபிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தீர்க்க தரிசனம், என் மகளே, உன்னை என்னுடைய ஊழியத்திற்காக நான் தெரிந்து கொண்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அநேக வார்த்தைகள் அவங்க சொன்னாங்க. ஆனால் அப்போ எனக்கு அது புரியல. இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன். என்னுடைய அம்மா
அற்புதமான சுகம் பெற்றாங்க, ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டேன். ஆனாலும் இயேசு இன்னும் பேசலை. அடிக்கடி அது என்னுடைய மனதுக்கு அது ஒரு சோர்வாகவே இருந்தது. அந்த வருடம் முடிஞ்சது. ஒரு வருடம் முடிந்து எங்களுக்கு விடுமுறை. நான் வீட்டுக்கு செல்லும் போது, ஆனமலை ஹில்ஸு, நான் வீட்டுக்கு செல்லும் போது ஒரு புது பைபிள் வாங்கிக்கிட்டு நான் போனேன். போய் பைபிளை நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் படித்து கொண்டு இருக்கும் பொழுது படித்துவிட்டு கண்களை மூடி நான் ஜெபிக்க, என்னுடைய கண்களுக்கு முன்னதாக ஏசாயா 41, 14, 15, 16 வசனங்கள், அந்த நம்பர் என் கண்ணுக்கு தெரியுது. நான் உடனே ஏசாயா அப்படின்னு உடனே இது என்னவா இருக்கும்? ஊர் பேரா, மனுஷன் பேரா, பொருள் பெயரா? இதுவரை கேள்விப்பட்டதில்லை. ஆக இது என்னவா இருக்கும் என்று நான் உடனே யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணும்போது கிடைச்சதுனால இது ஒருவேளை பைபிளில் இருக்கலாம் என்று நான் பைபிளை புரட்டி புரட்டி பார்த்தேன். ஆனால் எனக்கு அது தவறி போயிடுச்சு. அதன் பிறகு அட்டவணையை பார்த்து ஒரு வழியாக ஏசாயா 41 அதிகாரத்தை நான் எடுத்தேன். அதில் 14, 15, 16 2 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நான் இதை படித்தேன். படித்த பொழுது யாக்கோபு என்னும் பூச்சியே என்று ஒரு மனிதனை பெயர் சொல்லி அழைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள ஒரு யந்திரமாக்குகிறேன். ஒரு மனுஷனை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. யாக்கோபே, உன்னை நான் ஒரு யந்திரமாக்க போறேன். நீ மலைகளையும் குன்றுகளையும் நீ நொறுக்கி அதை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படின்னு அந்த மனிதனுக்கு ஒரு வேலையை கட்டளையிடுகிறார். அப்போ நான் நினச்சேன், எனக்கே இந்த வார்த்தையை கொடுக்கணும். அப்போ கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்க போறாரு. யாக்கோபு என்னும் பூச்சியே என்று யாக்கோபு அழைச்சார் இல்லையா? பேசுகிற தெய்வம் ஆண்டவராக இயேசு என்னையும் அது போல பேர் சொல்லி கூப்பிட்டு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தா நான் கட்டாயம் நான் செய்வேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அடுத்த நாள் எனக்கு மூத்த அண்ணன், ஒரு அண்ணா, ஒரு தம்பி, 2 சகோதரிகள் எனக்கு உண்டு. அவங்க மெட்ராஸில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 4வது வருஷம் MBBS படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விடுமுறை நாட்களில் வந்தாங்க. அவருக்கு மேலே இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுகளை கஷ்டப்படுறதை பற்றி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம். என்னுடைய பெற்றோர் இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரிகள், என்னுடைய சகோதரன் எல்லாம் என் கூட உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணன் பேசுகிறத நாங்கள் அப்படி கேட்டுட்ருக்குறோம். இரவு ஒரு 9 மணி இருக்கும். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டேன். சுலோச்சனா, உன்னை எடுத்துக்கொண்டேன். அந்த சத்தம் கேட்ட உடனே நான் விளையாட்டுக்கு என்னுடைய சகோதரன் என்ன சொல்கிறாங்க போல், வீட்டில் யாரும் என்னை சுலோச்சனன்னு கூப்பிட மாட்டாங்க. அப்போ விளையாட்டாக சொல்கிறாங்க போலன்னு நான் என்னுடைய அண்ணாவுடைய முகத்தை அப்படி பார்க்குறேன். 2ஆம் தரம் சத்தம் கேட்டது. மேலிருந்து சத்தம் வர்றது கிளியராக கேட்டது. வானத்திலிருந்து ஒரு சத்தம், சுலோச்சனா, உன்னை எடுத்துக்கொண்டேன். அநேகம் தரம் நான் அப்படி கற்பனை பண்ணுவேன். ஆண்டவராக இயேசு ஜீவனுள்ளவர், அவர் பேசுகிறவர்,
அவர் பேசும் தெய்வம். அவர் பேசுவார், மனிதரிடத்திலே பேசுவார். ஒரு சத்தம் எப்படி இருக்கும்? ஆண் குரலா, பெண் குரலா, அல்லது ஒரு ஒரு பெரிதான ஒரு தொனியா? அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணின நாட்கள் உண்டு. ஆனால் அந்த சத்தம் ஆண் குரலும் அல்ல, ஒரு பெண் குரலும் அல்ல, மனித சத்தமே அல்ல. நமக்கு ஒரு இடி முழக்கம், வானத்தில் ஒரு இடி இடிக்குது, திடீர்னு ஒரு இடி சத்தம். அதை போல அந்த இடி சத்தம் தான். அந்த இடி சத்தத்தில் சுலோச்சனா இதோ உன்னை எடுத்துக்கொண்டேன் என்ற வார்த்தை. அந்த சத்தம் கேட்டதும், ஆனால் என் பெற்றோர், என்னுடைய கூட பிறப்புங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கேட்கல. எனக்கு அப்படி பல்லு ரெண்டும் அப்படி கட்டிடுச்சு. உடனே ஒரு காய்ச்சல், குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. பயந்துட்டேன். என்னுடைய அம்மா என் நல்லா தானே இருந்த, திடீர்னு ஒரு கிண்ணம் வந்துருச்சு என்று என்னை அப்படியே அவங்க படுக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து இப்போ எனக்கு பேச முடியுது. அப்போ அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உங்கள் உயிருக்கு பதிலாக என்ன நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். அதனால தான் இயேசு என்கிட்ட பேசினாரு, உன்னை நான் எடுத்துக்கிட்டேன், அதனால நான் சீக்கிரம் போயிடுவேம்மா என்று என்னுடைய தாயார்கிட்ட சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, தெய்வம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், சின்ன பசங்களை அப்படி எடுக்க மாட்டார், நீ தைரியமாக உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் பயப்படலை. அப்படி இருக்கும்போது அந்த நாளிலேயே கல்லூரியில் என் கூட படித்து கொண்டிருந்த என்னுடைய சிநேகிதி, அவள் ஊழிய அழைப்பை பற்றி இந்த சபையில் ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க. அவளிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. இப்படி கோயம்புத்தூரில் கன்வென்ஷன் 7 நாட்கள் இருக்குது, நீ வந்து பங்கு பெற்றுக்கொள் என்று என்னை அழைச்சிருந்தான். அதை என்னுடைய எங்களோட பெற்றோரிடத்தில் சொன்னேன், கோயம்புத்தூர் நான் போகிறேன்னு. நான் இங்கு படித்து கொண்டிருந்தபடியினால் என் பெற்றோருக்கு அது பெருசாக நினைக்கல. அவங்களுக்கு சர்ச்சு, ஊழியம், கன்வென்ஷன் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆகவே போயிட்டு வா என்று சொல்லிவிட்டார்கள். நான் இங்கே வந்தேன், கோயம்புத்தூரில் சபைக்கு வந்தேன். மாஸ்டர் உட்காந்துருந்தாங்க. அவங்க என்னை பார்த்ததும், சுலோச்சனா நீ 7 நாட்களுக்குள்ள இந்த உலகத்தை வெறுத்து நீ கர்த்தருக்கென்று தொண்டு செய்வதற்காக நீ ஊழியக்காரியாக போகிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அங்கே நிறைய சிஸ்டர்ஸை பார்க்குறேன் கன்வென்ஷனில், யங் சிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. யாருமே ஜுவல்ஸ் ஒன்றும் போடலை, ஒயிட் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதே போல தான் நானும் வருவேன் அப்படின்னு பாச சொல்கிறாங்க. அப்போ நான் நினச்ச மனசில், நம்ம செத்தா கூட செத்துடலாம், ஆனால் இது போல் வாழ்நாளெல்லாம் இது மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி எப்படி வாழ முடியுமா? என்னால் முடியாது, அப்படியெல்லாம் முடியவே முடியாது. நான் அந்த மாதிரி வரக்கூடாது, செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். 7 நாட்கள் அங்கே கன்வென்ஷன் நடைபெற்றது. 7வது தினத்தில் கொஞ்சம் லேட்டாகிருச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு மாத்திரம் தூக்கமே வராது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கேள்வி எழும்பி கொண்டு இருந்தது. உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நீ என்ன கொடுக்க போற? உனக்காக ஜீவனை கொடுத்தாரே அந்த இயேசுவுக்கு நீ என்ன கொடுக்க போற என்று ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து என்னை அலட்டிக்கிட்டே இருந்தது. நான் அப்பயும் மனதில் நினைக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வேலை செய்தால் சம்பளத்தை வாங்கி கொடுக்கலாம், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு நானும் போராடி கொண்டு இருக்கிறேன். மணி 1, 2, 3, 4 ஆயிடுச்சு. நான் அப்பொழுது முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே என்ன கொடுக்கனே எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் கேளுங்க, நான் கொடுக்குறேன், என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்போ எனக்கு அந்த உள்ளத்தின் ஆழத்தில் கேள்வி எழும்பினதே அதே இடத்தில் இருந்து ஒரு பதில். உன் ஜீவனை, உன் உயிரை உன்னுடைய அம்மாவுக்கு பதிலாக ஒப்பு கொடுத்த இல்லையா, அதை எனக்கென்று ஒப்பு கொடு.
உன் பெற்றோருக்கு நீ மரித்தது போல இருப்ப, ஆனால் எனக்காக இந்த உலகத்தில் நீ பிழைத்திருப்பாய். நான் உடனேயே எழுந்து வெளியே வந்து சர்ச்சுக்குள்ளே போனேன். பாஸ்டர் அப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கிள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னேன். அவங்க ப்ரே பண்ணி விட்டுட்டு, கன்வென்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்கு போகலாம், போயிருமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அங்கிள் நான் போகலை, கர்த்தர் என்ன அவரோட ஊழியத்துக்கு தானே அழைச்சிருக்கிறாரு, நான் போகலை. அப்போ சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, உன்னுடைய பெற்றோருடைய பர்மிஷன் இருக்கணும், இல்லாமல் ஒன்று எடுக்க முடியாதுன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே என்னுடைய சிநேகிதி பிரேமா அவள் ஊழியத்தில் வந்திருக்கிறாங்க. அதனால் அவளையும் என்னையும் ஆனமலை ஹில்ஸ் வால்பாறை எஸ்டேட் அங்கே அனுப்பிட்டாங்க. மாலை வேலையில் போய் வீடு சேர்ந்தோம். அப்போ என்னுடைய அம்மா வாசலில் வந்து நிற்கிறாங்க. நின்று என்னுடைய சிநேகிதி பிரேமாவை வெளியவே நில் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மாத்திரம் நீ மாத்திரம் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படியே அரண்டு போயிட்டேன். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவளை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்களா, உன்னுடைய தாயின் தகப்பனும் உயிரோடு இருக்கிறாங்களா, இப்படி வெள்ளைப்படவை கட்டிக்கிட்டு இந்த சின்ன வயதில் உன்னை இப்படி அனுப்பிக்கிட்டு அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா, நீ போய் உன் பெற்றோரை சாக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவ சொன்னா, எனக்கே இந்த மாதிரி ஒரு இதுனா உன்னை எப்படி விடுவாங்க, உன்னைய விடவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் அவளுடைய வெள்ளை ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு என்னுடைய அம்மா பெட்ரூமில் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்கள இடத்துல போய் நான் நின்னேன். அம்மா என்னை பாருங்க, நான் அழகாக இருக்கேனா? அம்மா சொன்னாங்க, ஆமாம் ரொம்ப தான் அழகு, எங்களிடத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து எங்களுக்கு அடங்கி இருக்கணும். உனக்கென்று ஒரு சுதந்திரமான ஒரு நாள் வரும், அப்போ நீ உன் விருப்பத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இப்போ நீ எங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா உக்காந்துருக்காங்க, நான் நிற்கிறேன். பகல் 11 மணி, நல்ல வெயில் அடிக்குது. அப்போ எங்களுடைய பெட்ரூம் ஜன்னல் அது கிளாஸ், அது வழியாக ஒரு பெரிய மின்னல் ஒளி எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இடையில கடந்து போச்சு. வீட்டுக்குள்ளே வந்து அதுபோல் 1, 2, 3 பெரிய ஒளி, மின்னல் ஒளி எனக்கும் அம்மாவுக்கு நடுவே கடந்து போனது. அம்மா அப்படியே கட்டலில் தான் உட்காந்துருந்தாங்க, அப்படியே சாஞ்சிட்டாங்க கீழே. மகளே, இயேசு உன்னை அழைக்கிறாரு, இயேசு உன்னை அழைக்கிறாரு, இயேசு உன்னை அழைக்கிறாருன்னு 3 தடவை சத்தம் போட்டு சொல்கிறாங்க. உடனே என் மனதுக்கு பெற்றோர், என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாத்தையும் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அவங்களை விட்டு பிரிஞ்சு கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழணும் என்ற ஒரே எண்ணம். அன்று இரவு கர்த்தருடைய சத்தம் மீண்டும் எனக்கு கேட்டது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எனக்கு அதுக்கு பிறகு என்னால் இருக்கவே முடியல. அடுத்த நாள் என்னுடைய பெற்றோரிடத்தில் சொன்னேன், நான் என்னுடைய சிநேகிதி பிரேமாவை கொண்டு போய் கோயம்புத்தூரில் விடணும், அதனால் நான் கூட போகிறேன் அப்படி தான் சொன்னேன். போட்டிருந்த ஒரே ட்ரெஸ், பைபிளை மாத்திரம்தான் கையில் வச்சுருந்தேன், வேறு எதுவுமே எடுக்கலை, மாற்ற ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கலை. கட்டின துணியோட பைபிளை மாத்திரம் எடுத்துட்டு அப்படியே வந்தேன். வந்த பிறகு பாஸ்டர் என்னை ஏற்றுக்கலை. உன்னுடைய பெற்றோருடைய பர்மிஷன் இல்லாமல், உத்தரவு இல்லாமல் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா பிரச்சனை வந்துடும். அதுபோல் என்னுடைய பெற்றோர் வந்துட்டாங்க, என்னை எதிர்பார்த்தாங்க, நான் போகலை. ஆகவே என்னுடைய பெற்றோர், என்னோடய மாமாலாம் வந்து, சபையில் பெரிய பிரச்சனை, உடனே பாஸ்டர் வெளியே போமா, உன்னால் பெரிய பிரச்சனை. நான் வெளியே தான் நிற்கிறேன், சபைக்குள்ளே இல்லை. என்னுடைய பெற்றோர் ஒரு பக்கம், சபை ஒரு பக்கம், 2க்கும் நடுவில் நிற்கிறேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய தைரியம் அந்த சின்ன வயசில். ஆனால் இன்றைக்கி அந்த தைரியம் இல்லை எனக்கு. அப்படி ஸ்டாப்பாக நின்றுக்கிட்டேன். என்னுடைய அப்பா அடிக்காமல் அவ்வளோ செல்லமாக வளர்த்துனாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் என்னை அடிக்கிறதுக்கு வராங்க, ஆனால் அடிக்காமல் வளர்த்தின பிள்ளை. அதனால் அவளை எப்படி அடிக்கிறதுன்னு, அடிக்கிறது கிட்ட வருவாங்க கோபத்தில் ஏசிக்கிட்டு, ஆனால் அடிக்க மாட்டாங்க. கூப்பிட்ற வரைக்கும் கூப்பிட்டுட்டு என்னுடைய தகப்பனார் போயிட்டாங்க.
ஆனமலை ஹில்ஸுக்கு போயிட்டாங்க. அதன் பிறகு நான் ஊழியத்தில் என்னைய ஏற்றுக்கிட்டாங்க. 2-3 வருடம் எனக்கும் என் பெற்றோருக்கும் தொடர்பில்லை. என் பெற்றோர் என் நிமித்தம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அதனால் சுகவீனம் அடைஞ்சாங்க. 3 வருடத்துக்கு பிறகு நான் என்னுடைய பெற்றோரை பார்க்க நான் போன போது என்னுடைய அம்மா அப்படியே அவங்க மனநல ஒரு மாதிரி தடுமாறி ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆகவே இனி நீ போகவே கூடாது, ஆசைப்பட்ட போன இனி நீ போகக்கூடாது என்றாங்க. இல்லைம்மா நான் போக தான் செய்யணும். என்னை ரூமில் பூட்டி வச்சாங்க. ஆனால் கூட நான் தெரியாமல் ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு வந்துட்டேன். என்னுடைய பெற்றோருக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் ஒரு நாளிலே அவர்களை சந்தித்தார். பெற்றோரையும் உடன்பிறப்புகளை எல்லாம் கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்க ஏவினார். பாஸ்டர் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. என்னுடைய தம்பி ஞானஸ்நானம் பெற்றான். கர்த்தருடைய அழைப்பை பெற்று அவனும் ஊழியத்துக்கு வந்தான். இன்றைக்கு சபையில் எங்களுக்கு அவர் தான் பாஸ்டர். கர்த்தருடைய சத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எத்தனை மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. சவுலாக இருந்தான், கர்த்தரின் சத்தத்தை கேட்டான். அந்த சத்தம் சவுலை பவுலாய் மாற்றினது. அவருடைய வாழ்வு மாறினது. அப்படிதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் வெறுத்து கர்த்தருக்கென்று மாத்திரம் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு உன்னத வாழ்வு, ஒரு பரிசுத்த ஜீவியத்தை தேவன் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுவார். சில பேர்கிட்ட தான் என்றல்ல, எல்லாரிடத்திலும் அவர் பேசுவார். என்கிட்டயே பேசினாரு, நான் அவருடைய சத்தத்தை கேட்டேன் என்றால் உங்களோடு பேச மாட்டாரா? அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியாதா? நிச்சயம் கேட்க முடியும். ஆகிலும் எல்லாருமே தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஆகாயத்திலே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்க முடியும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு அவர் சத்தமிட்டு கொண்டு வருவார். அவருடைய சத்தத்தை தேவ ஜனங்கள் எல்லாரும் கேட்க முடியும். மரித்தோர் உயிரோடு எழும்புவாங்க. உயிரோடு இருக்கிறவங்க எல்லாரும், மரித்தவர்களும் எல்லாருமே மறுரூபம் அடைந்து அவரை எதிர்கொண்டு போவோம். கர்த்தருடைய சத்தத்தை எல்லாரும் கேட்போம், தேவ பிள்ளைகள். அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை, அந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு அவர் வெளிப்பட போகிறாரே, அந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் இன்றைக்கு ரட்சிப்பு என்பது அவ்வளோ பிரதானம். நாம் ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். எப்படி கர்த்தர் அறியாத எனக்கு முழுகிதான் ஞானஸ்தானம் பெறணும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. கர்த்தர் அப்பதான் உள்ளத்தில் வருவார் என்று எனக்கு காண்பித்தார். வேதத்தில் எழுதி இருக்குது. ஆக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்களாய், நாம் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய், அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் வாழப்போகிறோம். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் அதற்கு தகுதி அடைந்திருக்கிறோமா? நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் மகத்துவமானவர், மகிமையானவர், மாட்சிமையானவர். உமக்கே ஸ்தோத்திரம். மாசில்லாதவர். நீர் ஜீவனுள்ள தேவன். கர்த்தரோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ளவர். அவர் நித்திய ராஜா.
என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நீர் ஒருவரே மெய்யான தெய்வம், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் பேசுகிறவர், மனிதரோடு பேசுகிறவர். மனிதர்கள் பேசும்போது நீர் அதை காது கொடுத்து கேட்கிறவர். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது அதை உற்று கவனித்து கேட்கிறவர். நீர் ஜெபத்தை கேட்கிறவர். மகிமை ஆண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்திலே எவ்வளவோ மக்கள் நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை அறியாமல் மனப்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. பாவத்தை தண்ணீரைப் போல பருகிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுங்க. மனக்கண்களை திறந்தருளும், மனக்கடினங்களை உடைத்தருளும். மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். அவர்கள் கண்கள் உம்மை காண கிருபை செய்யும். அவருடைய செவிகளும் சத்தத்தை கேட்க உதவி செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. மனிதனுடைய பாவம் பெருகி போனபடியினால் தேவ கோபம் உலகத்திலே வந்திருக்கிறது. வாதிகளினால் வியாதிகளினால் எத்தனை எத்தனை மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், மரண படுக்கையிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஜனங்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன். உலகமெங்கும் ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே பெருங்கூட்ட ஜனத்தை ரட்சிங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் உடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்து நின்று கொண்டிருந்தார்களே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சியும் ரட்சியும். உலகம் முழுவதும் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சகல பரிசுத்தவான்களை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாகட்டும். நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை கண்டு கொள்ள ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசினாலே இப்பிரபஞ்சத்தின் தேவனாலே குருடாக்கப்பட்ட கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கோடா கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. துதி கணம் மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.